இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 19:14. என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. 2 காரியங்களை குறித்து சொல்லுகிறார் தாவீது. அருமையான ஒரு ஜெபம் இந்த 19ஆம் சங்கீதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அவர் சொல்கிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன். துணிகரமான பாவம் எனக்கு வேண்டாம், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என் வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம். வாழ்க்கையில் மறந்து விடாதீர்கள். 2 காரியம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தையில் உண்மை காணப்பட வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையின் உண்மையை பார்த்தார். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். வாழ்க்கையில நமக்கு திறமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்று எதையும் பேசிவிடலாம். ஆனால் உண்மை இல்லை என்றால் உண்மையான வாழ்வு வாழ்ந்ததினால்தான் தேவன் ஒரு மோசேயை தெரிந்தெடுத்து அத்தனை பெரிய திரள் கூட்டத்தை வழி நடத்துகிறதற்குரிய தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். யோசுவாவிடத்தில் அத்தனை உண்மை இருந்ததின் நிமித்தம்தான் தேவன் மோசேக்கு பிறகு யாரை தலைவனாக நியமிக்கலாம் என்று சிந்தித்த போது ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் யோசுவா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய உண்மை சிறைச்சாலைக்குள்ளே பொய்க்குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவன் நிறுத்தின போதும் அங்கே ஜெயிலில் இருக்கிறவர்களுடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினார். யோபுவினுடைய உண்மை, யோபு ஆண்டவருக்காக வாழ்ந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், நேர்மையாய் வாழ்ந்தான், எல்லாம் ஒரு பக்கம். அவனுடைய உண்மை, தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் காணப்பட்டான். தானியேலின் புத்தகத்தில் தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தரியு ராஜா அவனை சிங்கக்கபிக்குள் போட்டுவிட்டு ஓடுகிறார். தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே, என் தேவனுக்கு முன்பதாக நான் உண்மையாயிருந்தேன். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கும் நான் துரோகம் பண்ணவில்லை, உண்மையாயிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாயின் வார்த்தை. 2வது சொல்லுகிறார், இருதயத்தின் தியானம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அவர் தூர இருந்து அறிகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அதே சங்கீதம் 19:12, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் காணப்பட வேண்டும், உயர்ந்த சிந்தனை காணப்பட வேண்டும். இருதயத்தில் நாம் தியானிக்கிறது, சிந்திக்கிறது தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். யாருடைய இருளை? இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன், அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சங்கீதம் 18:23 சொல்கிறார். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். காத்துக்கொள்ளுங்கள்.
துர்க்குணத்துக்கு, துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாமும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமது மன விருப்பத்தின்படி அடியார்களுக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளின்படி என்னை வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.